எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் விருச்சிக ராசிக்காரங்க அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு பழனியில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பழனி ஆண்டவனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சனி, ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அறிவுத்திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். உங்களது பேச்சுக்கு மற்றவர்கள் மயங்குவது போல இருக்கும். ருசியான உணவை உண்டு மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மன நிம்மதி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். சாமர்த்தியமான காரியங்களை செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு செயல் திறமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பயணங்கள் செல்ல நேரிடும். பணி நிமித்தமாக அலைய வேண்டிய நிலைகள் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். சுற்றத்தினர் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. பெண்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் கௌரவம் உயரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தீவிர முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்கள் ஆலோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 7 நாளில் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். மற்றவர்கள் மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுது. வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்க போகுது. மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். துக்கமும் துன்பமும் நீங்கும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமாக உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்க போகுது. தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. வீடு பூமி மூலமாக வர வேண்டிய வருமானமும் தாமதமாக வரக்கூடும். வாழ்க்கை துணையோடு விவாதம் அதிகப்படியாக உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலில் தாயாரை வணங்கி வர எல்லா நன்மையும் கிடைக்கும். குடும்பத்தில் சுபிக்ஷமும் வரக்கூடும். ஸோ மறக்காமல் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க, அதாவது விருச்சிக ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செஞ்சுட்டு வாங்க. நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிதமான பலன்கள் கிடைக்கும். சில இடத்துல வேலை போராட்டமாக இருக்கும். சில இடத்துல சவால்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பதவி உயர்வு வரக்கூடும். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக தான் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சரியாக கிடைக்கும். புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் சற்று அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உயர் அதிகாரிகளிடம் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். திறமையை வெளிப்படுத்துங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்ற இறக்கமான நிலைகள் காணப்படும். வியாபாரத்தில் வருமானம் சுணக்கமாக இருக்கும்.
குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும். பிள்ளைகளால் திருப்தியான செய்திகள் வந்து சேரும். பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய கடுமையாக உழைக்க வேண்டும். பண வரவு அதிகரிக்க வேண்டும். மேலும் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சிரமத்தோடு பெறுவீர்கள். உழைப்பை வெளிப்படுத்தி நன்மை அடைவீங்க. புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை கவனமாக இறங்குங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி காரணமாக நன்மையும் தீமையும் கலந்த பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் குரு பகவான் 9ல் இருப்பதால் வியாபாரத்தில் எதிர்பாராத உயர்வு ஏற்பட்டு லாபத்தை அதிகரிக்க செய்யும். அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண பரிவர்த்தனை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனாவசியமான செலவு ஆபத்து கொண்டு வந்துவிடும். மேலும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியவர்களின் ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வாரமாக அமைய போகுது. ஆனாலுமே எதிர்பாராத செலவுகளும் வருங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி உற்சாகத்தில் இருப்பீங்க. வாழ்க்கை துணை வழியே உறவினர்களாலும் ஆதாயங்கள் நிறையவே கிடைக்கும். இன்னும் சிலருக்கு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சிறிது அலைச்சல்கள் வரக்கூடும். மற்றவர்களோடு மனசுதாபம் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பேசும்போது பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு பணியிடத்தில் மாற்றம் ஏற்படும். அதிகாரிகள் உதவிகரமாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்படின்றதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகுது. கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியலாம். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 1. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 9 அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்குதலில் எதிர்பாராத சங்கடங்கள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை ரொம்ப தேவை. சிலருக்கு புதிய சொத்து, வாகனம் சேருங்க. பிள்ளைகள் வழியே செலவுகள் அதிகரிக்கும். உறவுக்குள்ள உங்களுக்கும் இடைவெளி அப்படிங்கிறது வரக்கூடும். அது மட்டும் இல்லாமல் எந்தவித பிரச்சனை வந்தாலுமே அது வந்த வழி தெரியாமல் விலகி செல்லும். தொழில் லாபத்தை நோக்கி செல்லும். பயனாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக கொடுப்பாங்க. இதனால் லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கலைஞர்களுக்கும் பங்கு சந்தையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். தம்பதியர் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.